உனக்கு ரட்சிப்பு யார்னால் வந்தது என்று நீ புரிந்து கொள்வாய் என்றால், நீ அறிந்து கொள்வாய் என்றால், இதை நன்றா நீ மைண்ட்ல ஏற்றிக்கணும். இந்த ரட்சிப்பு படிங்க, வாசிங்களேன். நான் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நான் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மளை ரட்சியாமல், தமது இரக்கத்தின்படியே தம்முடைய இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும், மறு ஜென்ம பேப்டிசம், மறு ஜென்ம முழுக்கினாலும், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். கைய தட்டு. உன்னை அவர் ரட்சித்தது நீ நல்லவனால அல்ல, அவருடைய இரக்கத்தினால். உனக்கு ரட்சிப்பு யார்னால் வந்தது என்று நீ புரிந்து கொள்வாய் என்றால், நீ அறிந்து கொள்வாய் என்றால், இதை நன்றா நீ மைண்ட்ல ஏற்றிக்கணும். இந்த ரட்சிப்பு படிங்க, வாசிங்களேன். நான் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நான் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மளை ரட்சியாமல், தமது இரக்கத்தின்படியே தம்முடைய இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும், மறு ஜென்ம பேப்டிசம், மறு ஜென்ம முழுக்கினாலும், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். கைய தட்டு. உன்னை அவர் ரட்சித்தது நீ நல்லவனால அல்ல, அவருடைய இரக்கத்தினால். உனக்கு ரட்சிப்பு யார்னால் வந்தது என்று நீ புரிந்து கொள்வாய் என்றால், நீ அறிந்து கொள்வாய் என்றால், இதை நன்றா நீ மைண்ட்ல ஏற்றிக்கணும். இந்த ரட்சிப்பு படிங்க, வாசிங்களேன். நான் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நான் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மளை ரட்சியாமல், தமது இரக்கத்தின்படியே தம்முடைய இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும், மறு ஜென்ம பேப்டிசம், மறு ஜென்ம முழுக்கினாலும், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். கைய தட்டு. உன்னை அவர் ரட்சித்தது நீ நல்லவனால அல்ல, அவருடைய இரக்கத்தினால். உனக்கு ரட்சிப்பு யார்னால் வந்தது என்று நீ புரிந்து கொள்வாய் என்றால், நீ அறிந்து கொள்வாய் என்றால், இதை நன்றா நீ மைண்ட்ல ஏற்றிக்கணும். இந்த ரட்சிப்பு படிங்க, வாசிங்களேன். நான்